அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவங்களுடைய மூவி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன படம் ஏது என்னன்றது டீட்டெயில் பண்ணியிருப்பீங்க, டீகோடிங்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நம்ம வெற்றிமாறன் சார் அவருடைய திரைப்படத்தில் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிக்க போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அவருடைய மூவியில் நம்ம எஸ்டிஆர் நடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த காம்போவில் இப்போ படம் வரப்போகுது. அதுக்கான முதல் ப்ரோமோ தான் இப்போ வெளியாக இருக்குது. அரசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரொம்ப மிரட்டலாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அனிருத் சார் வேறு மியூசிக் பண்ண போகிறாரு. கலைப்புலி எஸ் தானு அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். வாங்க பார்ப்போம் ப்ரோமோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஓ பீஜம் பயங்கரம். ராவா போதுங்க பீஜம். அவர் படம்னாலே ராவா தான் இருக்கும், பீஜமும் அதே மாதிரி தான் இருக்கணும். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருக்கோம். எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜுங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? யாராவது இருப்பாங்களே. தனுஷை நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை லேட்டா போய் போடுற போறாங்க அவங்க. ஓ ஓகே. என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோமோவை? நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இல்லை, அதை அப்படியே சொல்லிடுவோம். டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு ஐடியா ஆகுது சார். ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் உன் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ரு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. இந்த மவுட்ரு நடக்க சொல்ல நான் ஊர்லேயே இல்லைங்கம்மா. செம்ம என்ட்ரி போலியாச்சு. அது ஓ அரசன். பயங்கரம் பீஜம் தரமா இருக்குங்க. ஓ ஓ ஓ செம்ம ராவா இருக்கும் போலன்னு நினைக்கிறேன் படம். 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே. ஓ அது எல்லாமே முடியுமா? அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்து என்ன எடுத்துன்னு போய் ஸ்டேஷன்ல உட்காரச்சிட்டாங்க.
100% புட்டா பண்ணுங்க. நான் நிரப்பராதீங்கம்மா. ஓ பா செம்ம விஜயம். ஓ செம்ம பிரமோ கரெக்டா வெற்றி மட்டும். அம்மா ப்ரமோ செம்மையாக இருக்குது, மிரட்டலாக இருக்குது. அதுவும் அந்த ஃப்ளாக் பேஸ் அவர் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்போ என்ட்ரி கொடுக்குற பிஜிஎம் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வட சென்னை படத்தோட இந்த படத்துக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி நல்லாவே தெரியுது. நிறைய உள்ளே வச்சுருக்காங்க மேட்ரு. ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்டிஆர் லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், செகண்ட் லுக்காக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெற்றிமாறன் சார் படங்கள்னாலே சம்பவத்துக்கு பஞ்சமே இருக்காது. எந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணுவார். அது பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்றதை அவர் சொல்கிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சொல்கிற கதை விதம் ரொம்ப அழகாக இருக்கும். தனுஷ் சார், வெற்றிமாறன் சார், ஜிவி சார் சேர்ந்தாலே அந்த படம் செம்ம ஹிட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ சிம்பு சார் பண்ணணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. வெற்றிமாறன் சாரோட பண்ணோன்னே இப்போ அனிருத் வேறு உள்ளே வந்திருக்காரு. அவருடைய பீஜங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பிஜிஎம் அதுவும் வட சென்னை படத்துலனா சந்தோஷ் நாராயணன் சார் பிஜிஎம் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். அதுவும் பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் வைஸ் எல்லாமே மிரட்டியிருப்பார். அதே மாதிரி அனிருத் சாரும் பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோலேயே ஒரு பிஜிஎத்தை மியூசிக்கில் மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். எஸ்டிஆர் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லுக் வந்து கோர்ட்டில் வர லுக் எல்லாமே கொஞ்சம் நடுத்தர ஏஜ் மாதிரி கட்டுறாங்க. பிளாக் பேஸ் பொசிஷனில் வரக்கூடியவர் சின்ன பையனாக பயங்கரமாக கட்டியிருக்காங்க. எனக்கு வட சென்னை படத்தில் பகுதியில் வேறு இடத்துல ஏதோ ஒரு அரசன் கேரக்டர் இருக்கா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. ஏதோ உள்ளே ஒன்று வெற்றிமாறன் சார் வச்சுருப்பாருன்னு நல்லா தெரியுது. அது என்னன்றது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த ரத்தம் என்ட்ரியோடு கொடுக்குற அந்த மின்னல் வெட்டோட அவர் என்ட்ரி எல்லாமே ஒவ்வொரு சீனுமே பயங்கரமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎத்தையும் செஞ்சு விட்டார் நம்ம அனிருத் சார். அன்பு கேரக்டர் என்ன, அன்பு யார் என்றது தான் நம்ம வட சென்னையில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி அரசன் யார், அவர்களுடைய பேக் ஸ்டோரி என்ன, அவர் ஏன் இப்படி ஆனார் ஏதோ வெற்றிமாறன் சார் உள்ளே வச்சுருப்பாரு. அப்படி வச்சுருந்து அதை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் வட சென்னை பார்ட் 2 பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது நம்ம சிம்பு சாரையும் தனுஷ் சாரையும் ஒன்றா வச்சு படம் வர வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக வரும்ன்றதை நம்புவோம். ஏன்னா அன்பு வந்து யார் என்னதை பார்த்துட்டோம். அதே மாதிரி அரசனும் இது வட சென்னையில் வேறு ஒரு பகுதியில் இருப்பாருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரமோ தான் இது. கதை வந்து வட சென்னை பகுதியிலேயே வட சென்னை இடத்துல வேறு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு படம் மாதிரி இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து வட சென்னையும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரமோ வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நெல்சன் சார் வந்த விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் சீரியஸ் நோட்டெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ப்ரமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. எஸ்டிஆர் லுக்கு பயங்கரமாக இருக்குது. வெற்றிமாறன் சார் அடுத்த வேறு ஒரு சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரமோவை பார்க்கும்போது செம்ம ப்ரமோங்க. ரொம்ப நல்லா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தனுஷ் சாருடைய அந்த டயலாக் சொன்ன விதம், அதாவது நம்ம சிம்பு சார் சொன்ன அந்த டயலாக் விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என் கேரக்டரில் யாரை போட போகிறீங்கன்னா தனுஷ் சார் போடுங்க சார், பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொன்னார்.
அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.